வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தனி வீட்டில் அமர்ந்து விடிய விடிய மது அருந்தும் பொழுது ரவுடிகளுக்குள் ஏற்பட்ட மோதல் காரணமாக 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் அங்குள்ள பாழடைந்த வீட்டில் 3 பேர் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் காவல்துறை விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டதில் அங்கு 2 பேர் வெட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் கிடந்ததை அடுத்து படுகாயம் அடைந்த அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி திஸ்தான் மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா ஆகியோர் கொலை செய்யப்பட்டதாகவும் ஜே நகரை சார்ந்த ஆதி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆதியும் உயிரிழந்தார். இதனையடுத்து 3 கொலை சம்பவம் குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு டிஐஜி சத்தியசுந்தரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், மோப்ப நாய்கள், தடயவியல் ஆய்வாளர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் அவர்களது நண்பர்களுடன் இப்பகுதியில் அமர்ந்து இரவு முழுவதும் மது அருந்தி உள்ளதாகவும் அதில் ஏற்பட்ட தகராறினால் கொலை நடந்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதியில் 3 நபர்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பகுதிகளில் கொசு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். புதுச்சேரி பகுதிகளில் கொசு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க வேண்டும் என்று நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் இதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் நிழல்கள் மக்கள் இயக்கம் சார்பில் நிழல்கள் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞருமான பீமாராவ் தலைமையில் கொசு மருந்து அடிக்கும் இயந்திரம் மூலம் வேல்ராம்பட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பொழுது செயலாளர், உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தனர். புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்தாத சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கொசு வலைக்குள் நின்று பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க வேண்டும் என்று நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் இதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசுக்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பூமியான்பேட்டை 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மக்கள் வேதனையை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் கொசு வலைக்குள் நின்று கொண்டு நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி முழுவதும் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது. இதை கண்டுகொள்ளாத புதுச்சேரி அரசை இன்று நாங்கள் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையாகட்டும், புதுச்சேரி நகராட்சியாகட்டும், உழவர்கரை நகராட்சியாகட்டும் கொசுவை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அனைத்து பத்திரிகைகளிலும் இது பற்றிய முழு தொகுப்பு வெளியிட்டார்கள். அதையும் மீறி அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இன்று வீதியில் இறங்கி கொசுவலையுடன் இன்று ஆர்ப்பாட்டத்தை துவக்கி உள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டம் இத்துடன் முடியாது. இன்னும் இதை கட்டுப்படுத்த தவறினால்
உழவர்கரை நகராட்சியாக இருக்கட்டும், புதுச்சேரி நகராட்சியாக இருக்கட்டும், சுகாதாரத்துறை அலுவலகமாக இருக்கட்டும், அனைத்தையும் பூட்டி போராட்டம் நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். அனைத்து குடும்பங்களும், இது வெள்ளாட்டு கிடையாது, இது ஒரு ஆர்ப்பாட்டம்ன்றதை சிரிக்கிறது கிடையாது. ஒரு கொசுவை வச்சு கொசு ஒழிக்கிறது எப்படின்னு சொல்லி காமெடி பண்றதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணல. கொசுவை ஒழிக்க கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல நீர் வரும்னு சொல்லிட்டு நீங்க பணத்தை விளம்பரம் மட்டுமே படுத்துறீங்க. இந்த புதுச்சேரி அரசு விளம்பரப்படுத்துறதுக்கு செலவு பண்ற காசை இங்க உழவர்கரை தொகுதியா இருக்கட்டும், புதுச்சேரியா இருக்கட்டும், தொகுதிக்கு மருந்தளிக்க செலவு பண்ணீங்கன்னா இன்று இந்த போராட்டம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்காது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த தீயணைப்புத்துறை எழுத்து தேர்வில் சண்முகாபுரத்தில் செயல்பட்டு வரும் அன்னை போட்டி தேர்வு மையத்தில் பயின்ற போட்டியாளர்கள் மாபெரும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த தீயணைப்புத்துறை, ஃபயர்மேன், ஃபயர் உமன், டிரைவர் போன்ற எழுத்துத் தேர்வில் புதுச்சேரி சண்முகபுரத்தில் செயல்பட்டு வரும் அன்னை போட்டித் தேர்வு மையத்தில் பயின்ற போட்டியாளர்கள் மாபெரும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் ஆசி பெற்றனர். மேலும் தீயணைப்புத்துறை ஓட்டுநர் பதவிக்கான தேர்வில் ராகவன் மாநிலத்தில் முதல் இடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். தீயணைப்பு வீரர் பிரிவில் மோகன்ராஜ் மாநில அளவில் 2ஆம் இடமும், சஞ்சய் 5ஆம் இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மேலும் தேர்வு எழுதிய போட்டியாளர்களில் 25% விழுக்காடு கொண்ட போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் அன்னை போட்டித் தேர்வு மையம் 2017 புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர் தேர்விலும் மற்றும் 2023 காவல்துறை தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் பயிற்சி மைய ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எப்படி இருக்குது, ஈஸியாக எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக எப்படி இருந்ததுன்னா அந்த கொஷினை கை வைக்கணுமா வேணாமா அதை பற்றி கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக சொல்லி கொடுத்தாரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சய். நான் அன்னை எஜுகேஷன் அகாடமியில் படித்து இப்போ வந்து ஃபயர்மேன் எக்ஸாமில் செலக்ட் ஆகிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஹோம் கார்டு எக்ஸாம் படித்தேன், அதில் என்னால் செலக்ட் ஆக முடியல. அதுக்கப்புறம் விட்டுட்டு திருப்பி முயற்சி பண்ணி அன்னை எஜுகேஷன் அகாடமியில் வந்து சேர்ந்தேன். சக்கரவர்த்தி சார் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. நீ கண்டிப்பாக ஃபயர்மேன் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் பண்ணாங்க. அப்புறம் அங்கே வந்து ஸ்டாஃப்ஸும் நல்லா சொல்லி தந்தாங்க. அப்படியே எல்லாமே ஓரளவு சொன்னது, டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே கொஸ்டின் பேப்பர் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. அதனால் எனக்கு வந்து ஸ்டேட்லேயே 5th ரேங்க் கிடச்சிது. இதனால் ரொம்ப பெருமைப்படுறேன். அன்னை எஜுகேஷன் ரொம்ப நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். அந்த நேரத்தில் நான் அடித்த சில கஷ்டமான கொஷின்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் எக்ஸாம் அல்ல, அப்போ அட்டன் பண்ணி வெளியே வந்தவொடனே தான் எனக்கே தெரிஞ்சது. சயின்ஸ் சார் அதேமாதிரி அவர் நடத்தினது முக்கால்வாசி கொஷின் அப்ளைடு ஓரியன்டாக நிறையா கேட்கப்பட்டிருந்தது. அவங்களால இன்றைக்கி நான் எங்கள் ஃபேமிலியில் கஷ்டப்படுற ஃபேமிலி நான் ஒரு ஆள் பாஸ் பண்ணிக்கிறேன். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கண்டக்டர் தோட்டம் பகுதியில் குடியிருப்புகளில் ஸ்மார்ட் சிட்டி நிதி உதவியுடன் ரூபாய் 5 கோடி செலவில் புதுப்பித்தல் மற்றும் புனரமைத்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கண்டக்டர் தோட்டம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 450க்கும் மேற்பட்ட அரசு குடியிருப்புகள் உள்ளது. குடியிருப்புகளில் ஸ்மார்ட் சிட்டி நிதி உதவியுடன் ரூபாய் 5 கோடி செலவில் புதுப்பித்தல், புனரமைத்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வந்தது. இப்பணிகள் சரிவர நடைபெற்றுள்ளதா என்பதை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனித நேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மேற்கொண்ட பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகளும், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும், குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனித நேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். ஒன்றிய அரசின் வக்பு திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்தும் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் SDPI கட்சி புதுச்சேரி மாவட்டம் சார்பாக சட்ட நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய அரசின் வக்பு திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்தும் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் SDPI கட்சி புதுச்சேரி மாவட்டம் சார்பாக சட்ட நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக் தலைமையில் நடைபெற்றது. SDPI கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பரஹத்துல்லா, துணைத் தலைவர் அனிபா, செயலாளர் ரவிக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லா, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் விஜி,
கிழக்கு மாவட்ட செயலாளர் சாகுல் அமீத், நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் ஜோசப் மற்றும் நிர்வாகிகள் அகமது சாலிக், முகமது கவுஸ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வக்பு சட்ட நகலை எரித்து சட்ட மசோதாவிற்கு எதிரான தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தனர். புதுச்சேரி அரசு ஓய்வு ஊழியர்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்பது ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டமாகும். ஒன்றிய அரசு ஓய்வு ஊழியர்களுக்கு நடைமுறையில் இருக்கும் CGHI மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அனைவரும் சேர வேண்டும் என்பது விதியே தவிர, சேராமல் இருக்க ஒன்றிய அரசு ஓய்வு ஊழியர்களுக்கு சுதந்திரம் உண்டு. அதே திட்டம்தான் தற்பொழுது புதுச்சேரி அரசு ஓய்வு ஊழியர்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் திட்டத்தை அப்படியே புதுச்சேரி அரசு அமலாக்கும் பொழுது, புதுச்சேரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊழியர்கள் அனைவரையும் அழைத்து நமக்கு CGHIS எனப்படும் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு ஊதியத்திற்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் நீட்டிக்கப்பட்டால் நல்லதா, நமக்கு பெரும் பயன் கிடைக்குமா என்று கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த திட்டம் ஒன்றிய அரசால் புதுச்சேரி அரசின் ஓய்வு ஊழியர்களுக்கு மட்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது கண்டனத்திற்குரியது. பெரும்பாலான புதுச்சேரி அரசு ஓய்வு ஊழியர்கள் சிறுநீரக பாதிப்பிற்கு தொடர்ந்து செய்யும் டயாலிசிஸ் சிகிச்சை, சிறுநீரக மாற்று சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை என பல லட்சம் செலவாகும் சிகிச்சைகளுக்கு இந்த திட்டத்தில் சேரும் புதுச்சேரி அரசு ஓய்வு ஊழியர்கள் இந்தியாவில் அனைத்து உயர்தர மருத்துவமனைகளிலும் தேவைப்படும் பொழுது சேர்ந்து சிகிச்சை பெற அவ்வப்பொழுது தேவைப்படும் அதிக விலை உள்ள மருந்துகளை தங்களுக்குள்ள நோய்களுக்கான சிகிச்சைக்காக வாங்க சிறந்த மருத்துவமனைகள் அதில் இடம்பெற்றுள்ளதா என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றீர்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. பெரும்பாலான புதுச்சேரி அரசு ஓய்வூதியர்கள் சங்கத்தின் அரசின் கருத்தான கட்டாயம் இத்திட்டத்தில் சேர வேண்டும் எனவும், பிப்ரவரி மாதம் முதல் நிலையான மருத்துவப்படி கொடுக்கப்பட முடியாது என கூறியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தங்களது அதிர்ச்சியினை அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய பகுதிகளில் வசிக்கின்ற ஓய்வூதியர்களுக்கு இது கட்டாயம் அல்ல என்று குறிப்பிட்டிருப்பது ஒரு விந்தையான அரசின் செயலாக இருக்கின்றது. எனவே புதுச்சேரி அரசு இந்த திட்டத்தில் அனைவரும் சேர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. சேர விரும்பாத ஓய்வூதியர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 மருத்துவ உதவியாக வழங்கி வருவதை நிறுத்தக்கூடாது. வழங்க வேண்டும் என்ற ஓய்வூதியர்களின் கருத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். எவ்வளவு பேர் FMA தொகையை விட்டு கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் பங்குத்தொகை அளித்து CGHIS திட்டத்தில் சேர எனக்கு வசதி இல்லை, அது விருப்பமில்லை என கருதுகின்றார்கள் என்பதை மதிப்பிட வேண்டும். இது குறித்து புதுச்சேரி அரசு ஓய்வூதியர் சங்கத்தில் விவாதித்து முடிவு செய்து இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேராத புதுச்சேரி அரசு ஓய்வூதியர்களுக்கு மாதம் வழங்கும் FMA மருத்துவ செலவுக்கான உதவி ரூபாய் 1000 ஒன்றிய அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேராததற்காக நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்க வேண்டும் என கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஜிப்மர் மருத்துவமனையும் ஒன்றிய அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேராத அதன் ஓய்வூதியர்களுக்கு FMA ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலோவன்ஸ் மாதாந்திர மருத்துவ செலவிற்கான நிதி உதவி அளிக்கப்படுவதாக அறிகிறோம். புதுச்சேரி மாநில ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த திட்டத்தை கட்டாயப்படுத்தாமல் அவர்களது முதுமை கால நிம்மதியான வாழ்க்கைக்கு கருணை உள்ளத்துடன் ரூபாய் 1000 5000 உயர்த்தி வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி மாநில மாண்புமிகு முதலமைச்சர் CGHIS மருத்துவ காப்பீட்டில் சேர இயலாத தோராயமாக சில 100 அல்லது சில 1000 புதுச்சேரி அரசு ஓய்வூதியர்களுக்கு FMA மாதாந்திர உதவி மருத்துவ உதவித் தொகையை உயர்த்தி அளிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை திமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று அனிபால் கென்னடி MLA அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ச்சியாக கொசுக்களை ஒழிக்க உப்பனாரில் தூர்வாரும் பணியை அனிபால் கென்னடி MLA நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உப்பளத்தில் கொசு தொல்லையை ஒழிக்க பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பேசினார்.
பெரிய வாய்க்கால் மற்றும் உப்பனாறு மீண்டும் மீண்டும் தூர் வாரிக்கொண்டே இருங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க இதுவரை கொசு மருந்து தெளித்தும், உப்பனார் பெரிய வாய்க்கால் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரியும், அசுத்தமான சாலைகளை தூய்மைப்படுத்தியும் கொசுக்களை அழிக்கும் பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று உப்பனார் வாய்க்கால் தூர்வாரும் பணி JCB உதவியுடன் நடைபெறுகின்றது. அதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். முழுமையாக தூர்வாருங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். இவருடன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், தொகுதி கழக செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் கோபி, மாயவன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகரில் பழுதடைந்த பழைய அங்கன்வாடி கட்டிடத்தை இடித்து புதியதாக அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகரில் பழுதடைந்த பழைய அங்கன்வாடி கட்டிடத்தை இடித்து புதியதாக அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பாரதிய ஜனதா கட்சி கிளை கமிட்டி தலைவர் செந்தில்குமார், வெங்கட், சுபாஷ், கவிதா, சரவணன், தொகுதி பொது செயலாளர் ரமேஷ், தொகுதி துணைத் தலைவர் சண்முகம், தொகுதி தலைவர் உமாபதி மற்றும் பரிவார் அமைப்பு தலைவர்கள் ரகுநாத், பக்கிரிசாமி, கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி 17/4 கிளை கமிட்டி தலைவர் சுதாகர் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். வில்லியனூர் தொகுதி இளைஞரணி திமுக பிரமுகர் கோபி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார்.
புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட GN பாளையம் பகுதியைச் சேர்ந்த இளைஞரணி திமுக பிரமுகர் கோபி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொண்டாடிய பிறந்தநாள் விழாவில் திமுக பிரமுகர் கோபிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவா சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் மற்றும் கார்த்திக், மணிவண்ணன், கோவிந்தன், தேவநாதன், உதயா, முருகன், மூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பிரபாகரன், சந்திரேஷ், பரணி மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகர் ஆகிய பகுதிகளுக்கு சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகரில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜே சரவணகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 43,93,000 மதிப்பீட்டில் சௌந்தர்யா கார்டன் பகுதிக்கும் ரூபாய் 15,84,000 மதிப்பீட்டில் வெற்றி நகர் பகுதிக்கும் WBM சாலை அமைப்பதற்கான அரசாணையை பெற்று இன்று அந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, கட்சி நிர்வாகிகள் முருகவேல், சபரி, கலியமூர்த்தி, மனோகர், ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். போலி பத்திரம் என்று பிரச்சனையை திசை திருப்பி 40,000 சதுர அடி இடத்தை அபகரிக்க காங்கிரஸ் பிரமுகர் முயற்சி. காங்கிரஸ் பிரமுகருக்கு சொந்தமான இடத்தை யாரும் அபகரிக்கவில்லை என இடத்தின் உரிமையாளர் விளக்கம். புதுச்சேரி உப்பளம் கோலாஸ் நகரை சேர்ந்தவர் முகமது இட்ரித். அவரது மகன் முகமது அனீப், இவருடைய மனைவியான ஹத்திகா பீவிக்கு சொந்தமான இடம் அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ளது. இந்த இடத்திற்கு அரசின் PPA அப்ரூவல் பெற்ற முகமது அனீப் 4 பிரிவுகளாக பிரித்து கடந்த 2008 மற்றும் 2011ஆம் ஆண்டு தனியார் நிறுவனத்திடம் விற்பனை செய்துவிட்டார் எனவும் தற்பொழுது மீண்டும் போலி பத்திரம் மூலம் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க இடத்தின் உரிமையாளரான முகமது அனீப் முயற்சி செய்வதாக காங்கிரஸ் பிரமுகர் ஐயப்பன் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த இடத்தின் உரிமையாளர் முகமது அனீப் கூறும் பொழுது 1,18,000 சதுர அடி கொண்ட இடத்தில் தனியார் நிறுவனம் அதில் கட்டுமான பணியை மேற்கொள்ள முடியாமல் பாதியில் விட்டுவிட்டு வெளியேறிவிட்டது. இந்த இடத்திற்கு வாங்கப்பட்ட PPA அப்ரூவல் 2013ஆம் ஆண்டு காலாவதியாகிவிட்டது. அந்த நிறுவனம் வங்கியில் அடமானமாக வைத்ததன் அடிப்படையில் ஏலத்திற்கு வந்த இடத்தில் காங்கிரஸ் பிரமுகரான ஐயப்பன் வெறும் 22 சதுர அடி மட்டுமே வங்கி மூலம் அடிமாட்டு விலைக்கு வாங்கியிருந்தார். மேலும் இந்த இடத்தில் உள்ள 4 பிரிவுகளுக்கும் 40 சதுர அடி பொது வழியாக பயன்பாட்டில் இருந்து வந்தது. தற்பொழுது 22 சதுர அடி இடத்தை வாங்கிய காங்கிரஸ் பிரமுகர் ஐயப்பன் 40,000 சதுர அடி இடத்தையும் வேலி போட்டு தனக்குதான் சொந்தம் என்று ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார். ஐயப்பனுக்கு சொந்தமான 22,000 சதுர அடி இடத்தை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் 40,000 சதுர அடி இடத்தை சுற்றி ஏன் ஐயப்பன் வேலி அமைக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே இவர் மீது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட கட்சி மேலிடங்களுக்கும் துணை நிலை ஆளுநர்
முதல்வர், காவல்துறை உயர் அதிகாரிகள், வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கும் இவர் மீது புகார் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தான் ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர் என்பதால் தன்னை அடியாட்கள் மூலம் மிரட்டி தனக்கு சொந்தமான 40,000 சதுர அடி இடத்தை அபகரிக்க முயற்சி செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ள அந்த இடத்தை தனக்குதான் சொந்தம் என்று இடத்தின் உரிமையாளரும் இடத்தை வாங்கியவரும் மாறி மாறி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது 3 தடவை அவர் எஸ்ஐ, சீனியர் சூப்பர் போலீஸ், சூப்பரண்ட் போலீஸு எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இப்போ அவர் நம்மளை உள்ளே விடாமல் தடுக்கிறாரு. அவர் நேற்று நம்ம கூட்டை எடுத்துட்டேன்னா போலீஸ் ஸ்டேஷனை நம்ம சொல்லிட்டு நம்ம திறந்துட்டு நம்ம காம்பவுண்ட் போட போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம நேற்று போய் திறந்து காம்பவுண்ட் போட ஆரம்பித்தோம். அப்படியே அவர் வரல, அதெல்லாம் ரவுடிங்களை அனுப்பிச்சு நம்மளை மிரட்டி வெளியே அனுப்புகிறாரு. இப்போ மறுபடியும் அது போலீஸ் கம்ப்ளைண்ட் நேற்று கொடுத்தோம். அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதுதான் பிரச்சனை. அது பொது வழி இல்லை, பொது வழி கிடையாது. ஏன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் மறுபடியும் வாங்கிட்டோம் ஒரு இடத்துக்கும். கட்டி முடிச்ச பிறகு திரும்பி பணம் அக்ரிமெண்ட் பில்டர் கூட கட்டி முடிச்சு அவர் நமக்கு எல்லா வழிக்கும் காசு கொடுக்கணும், ப்ராஃபிட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பந்தம் போடுது. அவர்கிட்ட சீனிவாசன் கிட்ட இவர் ஐயப்பன் வெறும் 22,048 ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்கியிருக்கிறார் பேங்க்லேருந்து. மீதி எதுவும் கடமா? ஆமாம். ஓகேவா? ஓகே சார். உரிய ஆவணமின்றி இயங்கும் தங்கும் விடுதிகளில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா தலத்தில் சிறந்து விளங்கி வருகின்றது. இங்கு தினமும் வெளிநாடு, வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். புத்தாண்டு, கிறிஸ்துமஸ், தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட தினங்களை கொண்டாட சுற்றுலா பயணிகள் தேடும் முதல் மாநிலமாக புதுவை உள்ளது. அதிலும் தெற்கு பகுதியில் உள்ள சுற்றுலா தலமாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட நோனாங்குப்பம் படகு குழாம், சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை, புதுக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகள் என பல விடுதிகள் இயங்கி வருகின்றது. 2025ஆம் ஆண்டின் சிறந்த 30 இடங்கள் பட்டியலில் உலக அளவில் புதுச்சேரி கடற்கரை 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதனை மையமாக வைத்து வார இறுதியில் விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகளை இழுக்கும் விதமாக, வருவாயை ஈட்டும் விதமாகவும் அரசின் உரிய அனுமதியின்றி கடற்கரை அருகே உள்ள வீடுகளும் தங்கும் விடுதிகள் மற்றும் உணவகங்களாக மாறி வருகின்றது. மேலும் இதேபோல் 15ற்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் கொம்யூன் பஞ்சாயத்தின் அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வருகின்றது. இதில் போதிய பாதுகாப்பு வசதி இல்லை. முன்பு குறைந்த கட்டணம் வாங்கியவர்கள் தற்பொழுது அதிக அளவில் வாங்குகின்றனர். பல இடங்களில் அறிவிப்பு பலகைகள் இல்லாமல் ஆன்லைன் மூலமே விடுதிகளுக்கான பதிவு நடைபெறுகின்றது. இதனால் அரசுக்கும் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இதில் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதி முறையான ஆவணமின்றி போலி பத்திரம் மூலம் அனுமதி பெற்று விடுதி நடத்தி வருவதாக பல்வேறு தரப்பினர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பல துறைகளுக்கு புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் புகார்களுக்கு பல்வேறு காரணங்களை கூறி திருப்பி அனுப்புவதாகவும் கூறப்பட்டது. இதனால் நேற்று கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் அதிகாரிகள் அனைவரும் அனைத்து தங்கும் விடுதிகளையும் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வினை அடுத்து அனுமதி பெறாத சில தங்கும் விடுதிகளின் CCTV கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதனையடுத்து விளம்பர போர்டுகள் அனைத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் இனி அரசின் அனுமதியின்றி இந்த விடுதியை நடத்த மாட்டோம். அப்படி நடத்தும் பட்சத்தில் அரசின் மூலம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என உறுதிமொழி பத்திரத்தின் மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி TN பாளையம் கிராமத்தில் உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள 12 கண் மதகு ரூபாய் 30.35 லட்சம் செலவில் புதுப்பிப்பதற்கான பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள 12 கண் மதகு பழுதடைந்து இருந்தது. இதனை விரைந்து சீர் செய்து தருமாறு சட்டமன்ற தலைவர் அவர்களிடம் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்.
சட்டமன்ற தலைவர் அங்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் பழுதடைந்த 12 கண் மதகையை சரி செய்து புதிய ஷெட்டர் அமைத்து பராமரிப்பு பணி செய்து புதுப்பித்து தர நடவடிக்கை எடுத்தார். அதன்படி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 30.35 லட்சம் மதிப்பீட்டில் இந்த அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள 12 கண் மதகு புதுப்பிக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகர், TN பாளையம் கூட்டுறவு கடன் சங்க தலைவர் சுகாதியா, முனுசாமி, தயாளன், தேசிகன், தர்மன், கர்ணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை துவங்க உள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் எந்த சலனம் மற்றும் அச்சமின்றி தெளிவுடன் தேர்வை எழுத வேண்டும். தேர்வு மையத்திற்கு தேர்வு ஆணையம் அறிவித்துள்ள கால அட்டவணைப்படி தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடம் முன்பே சென்றிருக்க வேண்டும். கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற பொதுத் தேர்வு வினாத்தாளில் CBSE இணையதளத்தில் உள்ளது. அதனை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்பெறலாம். முதலில் வினாத்தாள்களை நன்கு படித்து முழுமையாக தெரிந்த விடைகளை எழுத வேண்டும். யோசித்து பதில் எழுதும் வினாக்களுக்கு தேர்வின் கடைசி நேரத்தில் விடையளிக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு தேர்வுக்கும் போதிய கால இடைவெளி உள்ளதால் அந்த நேரத்தை மாணவர்கள் செம்மையாக பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெற அவர்களின் பெற்றோர்கள் உதவிட வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.